ஒரு 3 வயசு குழந்தைக்கே இந்த நிலையா? அப்படி அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும்? அம்மாவையும் அப்பாவையும் தவிர அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாத வயசுறாது. உலகம்னா அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியுமா? அம்மாவோட அன்பையும் அப்பாவோட அரவணைப்பையும் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய வயசுறாது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு இந்த நிலைனா நம்ம சமூகம் எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு பாருங்க. ஒரு வடமாநில தொழிலாளி, அதாவது பீகார் ஒருத்தன் அந்த சென்னைக்கு வந்து அவன் வேலை மட்டும் செய்யாம இப்ப அந்த குழந்தைக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம் அது அந்த குடும்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவமானம். இந்த வயசுல அந்த குழந்தைக்கு தனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல தெரியுமா? தன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றிக்க தெரியுமா? அப்படிப்பட்ட குழந்தைய இன்னைக்கு சந்திச்சிருக்கான் இந்த பீகார் சேர்ந்த ஒருத்தன். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு குரல் கொடுக்குறாங்க மக்கள். ஆனா அந்த குரல் கொடுக்குற மக்களையே கைது செய்யப்படுற அளவு இருக்கு நம்ம சமூகம். இப்ப மகாராஷ்டிரால நடந்த ஒரு இன்சிடென்ட். 1971 அப்புல் யாதவ்ன்றவன் மகாராஷ்டிரால பிறந்திருக்கான். அவன் மேல 50க்கும் மேற்பட்ட ரேப் கேசஸ் இருக்கு. அப்புல் யாதவ் மகாராஷ்டிரால தைரியமா சுத்திட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த மக்கள் ஒரு வேதனையில இருந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒண்ணு சேர்ந்து அவனை அடிச்சு துடிக்க கொண்டு இருக்காங்க. நான் ஏன் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு முதல் வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு வழக்குகள் அவன் மேல வந்திருக்காது, அவன் இவ்வளவு குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்க மாட்டான். இப்ப அதே போலதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு இந்த சூழ்நிலையில இருந்தா நம்ம சமூகம் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் சந்திக்க கூடுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.